தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக பணியில் உள்ள நீதிபதி தலைமையில் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். துப்பாக்கிச் சூட்டிற்கு கண்டனம் தெரிவித்து புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகே சாலை மறியலில் ஈடுபட்ட 200க்கும் மேற்பட்ட திமுகவினர் மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் கைது செய்யப்பட்டனர். அவர்களை சந்தித்த முதலமைச்சர் நாராயணசாமி பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது முதலமைச்சராக அல்லாமல் காங்கிரஸ் கட்சியின் தொண்டன் என்கிற முறையில் கைது செய்யப்பட்டவர்களை தாம் சந்தித்து பேசியதாக விளக்கம் அளித்தார். தூத்துக்குடியில் போராட்டம் நடத்தியவர்களை கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் வானத்தை நோக்கி சுட்டு எச்சரித்தும் கலைந்து போக செய்திருக்க வேண்டும் என தெரிவித்த நாராயணசாமி துப்பாக்கிச்சூடு மனித உரிமை மீறல் என குற்றம் சாட்டினார். 13 பேர்கள் அப்பாவிகள் சுட்டுக் கொல்லப்பட்டது சம்பந்தமாக ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறார்கள். தமிழகத்தில் நடந்த சம்பவம் ஸ்டெர்லைட் ஆலையில் அவர்கள் வன்முறை தாக்குதலில் ஈடுபட்டது, காவல்துறை அத்துமீறி செயல்பட்டது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒன்று. இது சம்பந்தம் நீதிபதி விசாரிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஓய்வு பெற்ற நீதிபதி விசாரிக்கணும்னு சொல்லி அரசாங்கத்தில் உத்தரவிட்டிருக்கிறாங்க. ஆனால் ஓய்வு பெற்ற நீதிபதின்றதை விட அதாவது உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி இப்பொழுது பணியில் இருக்கிற நீதிபதி விசாரித்தா நல்லாயிருக்கும். தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டிற்கு உளவுத்துறையின் தோல்வியே காரணம் எனவும் இதற்கு மாநில அரசுதான் முழு பொறுப்பேற்க வேண்டும் எனவும் தமாக தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் பொதுமக்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய அரசுகள் வருங்காலத்தில் ஆட்சிக்கு வர வேண்டும் என கூறினார். மேலும் தூத்துக்குடி மக்களின் மனநிலையை புரிந்து கொள்ள முடியாத அரசாக தற்போதைய அரசு உள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். 2 நாட்களுக்கு முன்பு அங்கே நடந்த துப்பாக்கிச்சூடு என்பது காவல்துறையினுடைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முறையாக இல்லை. ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் திட்டமிடுதல் முறையாக இல்லாத காரணம், மேலும் தமிழக அரசினுடைய மிக முக்கியமான துறை இன்டெலிஜென்ஸ், அதனுடைய தோல்வியே இதற்கு 13 பேரை பலிகொண்ட தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை கண்டித்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெரும்பாலான கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில், தக்கலை, மார்த்தாண்டம், குளச்சல் உள்ளிட்ட பகுதிகளில் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. கேரளாவிலிருந்து கன்னியாகுமரி செல்லும் பேருந்துகள் தமிழக எல்லையான களியக்காவிளையில் நிறுத்தப்பட்டுள்ளன. கோவையில் டவுன்ஹால், காந்திபுரம், அவினாசி சாலை உள்ளிட்ட பகுதிகளில் 60% கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. முழு அடைப்பையொட்டி உக்கடம் பேருந்து நிலையத்தில் இருந்து கேரளா மற்றும் கர்நாடகாவிற்கு செல்லும் பேருந்துகள் இயங்கவில்லை. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை கண்டித்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2வது நாளாக 20,000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. இதனால் குளச்சல், தேங்காய்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் 5,000க்கும் மேற்பட்ட விசை படகுகள் கரைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. திருச்சியில் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கும் எதிர்ப்பு தெரிவித்த கடை உரிமையாளர்களுக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டை கண்டித்து திமுக மற்றும் அதன் தோழமை கட்சிகளின் சார்பில் தமிழகம் முழுவதும் இன்று முழு கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக திருச்சி காந்தி மார்க்கெட் வெங்காய மண்டியில் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடையடைப்பு போராட்டத்தில் பங்கேற்காத சில கடைகளை மூட தொழிலாளர்கள் வலியுறுத்தினர். அப்போது கடை உரிமையாளர்களுக்கும் சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பில் முடிந்தது. இதை கண்டித்து தொழிலாளர்கள் 100க்கும் மேற்பட்டவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் தொழிலாளர்களை கைது செய்தனர். நடக்கக்கூடிய பந்துக்கு நேற்றைய தினம் அவங்ககிட்ட ஆதரவு கேட்டுட்டோம். அவங்க சரின்னு சொன்னாங்க. இன்றைக்கி காலையில் 2 பேர் வெங்காயம் கொட்டினாங்க. அதை போய் ஏங்க நேற்று ஆதரவு சொல்லிட்டு கொட்டுறீங்களேன்னு கேட்குறப்ப ஆனந்தா ட்ரேடர்ஸ் கடை முதலாளி ஒரு 20 கடைக்கு தள்ளி படிக்கல் எடுத்துகிட்டு தொழிலாளர்களை தாக்க வந்ததுனால தான் பிரச்சனை. இந்த பிரச்சனைகளை அவரை அரெஸ்ட் பண்ணணும்னு நாங்கள் சொல்கிறப்போ இல்லை நீங்கள் மறியல் பண்ணுறதுக்கு உங்களை தான் நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு தொழிலாளர்கள் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இணையதள சேவை முடக்கப்பட்ட மாவட்டங்களில் பொறியியல் படிப்புக்கு விண்ணப்பிக்க 3 நாட்கள் அவகாசம் கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி வழக்கறிஞர் சூரியபிரகாசம் தாக்கல் செய்த மனு நீதிபதிகள் ரவீந்திரன், வேல்முருகன் அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தூத்துக்குடி மாவட்டத்தில் இயல்பு நிலை திரும்பியதாக தெரிவித்தார். அதற்கு இயல்பு நிலை திரும்பிவிட்டால் ஏன் இணையதளம் முடக்கப்பட்டிருக்கிறது என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மனுதாரர் தரப்பில் இணையதள சேவை முடக்கப்பட்டுள்ளதால் மாணவர்கள், பொதுமக்கள் என பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என முறையிட்டார். அப்போது அரசு தரப்பில் இணையதள சேவை முடக்கப்பட்ட மாவட்டங்களில் பொறியியல் படிப்புக்கு விண்ணப்பிக்க 3 நாட்கள் கூடுதல் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து வழக்கு விசாரணை வரும் 30ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது.
தென்மேற்கு பருவமழை தெற்கு அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இன்று தொடங்கியது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன், தெற்கு அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் வளிமண்டலத்தில் நிலவும் மேலடுக்கு சுழற்சி காரணமாக தென் தமிழகத்தின் அநேக இடங்களிலும் வட தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் மழை பெய்யும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்பதால் கன்னியாகுமரி, லட்சத்தீவு, கேரள பகுதிகளில் உள்ள கடற்பரப்பிற்கு மே 30ஆம் தேதி வரை மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அடுத்து வரும் 48 மணி நேரத்தில் தென்மேற்கு பருவமழை தெற்கு அரபிக்கடலின் சில பகுதிகள், குமரிக்கடல், மாலத்தீவு பகுதிகள் மற்றும் தெற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் தூங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை நிலவுகிறது. தென்மேற்கு பருவமழை தூங்குவதை ஒட்டி குமரிக்கடல், கேரளா, கர்நாடக கடலோர பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும். மேலும் கடல் சீற்றத்துடன் காணப்படும். சத்தியமங்கலம் வேணுகோபால சுவாமி கோவில் கும்பாபிஷேக விழா இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. குடமுழுக்கு விழாவை ஒட்டி யாக குண்டம் வளர்க்கப்பட்டு 5 கால யாக பூஜைகள் நடத்தப்பட்டன. அதனைத் தொடர்ந்து தீர்த்த குடம் எடுத்து வரப்பட்டு கோபுர கலசத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. பின்னர் கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் KC கருப்பண்ணன் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருச்சி சமயபுரம் கோவில் யானை மதம் பிடித்து தாக்கியதில் பாகன் உயிரிழந்தார். சமயபுரம் கோவிலில் கடந்த 4 ஆண்டுகளாக மசினி என்ற 9 வயது பெண் யானை இருந்து வருகிறது. இந்த யானைக்கு இன்று திடீரென மதம் பிடித்தது. அதனை கட்டுப்படுத்த முயன்ற கஜேந்திரன் என்கிற பாகனை யானை பலமாக தாக்கியது. இதில் சம்பவ இடத்திலேயே கஜேந்திரன் உயிரிழந்தார். மதம் பிடித்த யானை விரட்டத் தொடங்கியதால் பக்தர்கள் அலறி அடித்து ஓடினர். இதனால் கோயிலினுள் இருந்த அனைவரும் வெளியேற்றப்பட்டு நடை சார்த்தப்பட்டது. காயமடைந்த 8ற்கும் மேற்பட்ட பக்தர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் யானையை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டனர். மேலும் ஸ்ரீரங்கம், மலைக்கோட்டை உள்ளிட்ட கோவில்களில் இருந்தும் பாகன்கள் வரவழைக்கப்பட்டனர். பின்னர் யானை சாந்தப்படுத்தப்பட்டு கயிறு, சங்கிலி உள்ளிட்டவற்றால் கட்டப்பட்டது. உயிரிழந்த கஜேந்திரனின் உடலும் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இச்சம்பவம் குறித்து பேட்டியளித்த கோட்டாட்சியர் பாலாஜி, யானை மிரண்டதாலேயே தாக்குதலில் ஈடுபட்டதாக கூறினார். யானைக்கு மருத்துவ பரிசோதனை நடைபெற்று வருவதாகவும் அதன் பின்னர் யானை வேறு இடத்திற்கு மாற்றப்படும் எனவும் தெரிவித்தார். கோவில் தரப்பில் கேட்டுட்டேன். உள்ளேயே ஒரு டெத்து நடந்துட்டதுனால அவங்க கோவிலை ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 பரிகார பூஜைகள் பண்ண வேண்டியது இருக்குது. அதோட யானையும் உள்ளே இருக்கிறத வெளியில் எடுத்துகிட்டு நம்ம அப்புறப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் இந்த பரிகார பூஜைகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பக்தர்களை உள்ளே அலோவ் பண்ண முடியும். ஸோ இது எடுக்கிறதுக்கு நமக்கு ஈவினிங் வரையும் டைம் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் தான் பக்தர்கள் உள்ளே அலோவ் பண்ணப்படுவாங்க. இதுதான் தகவல், இப்போதைக்கு இதுதான். மற்றபடி யானையை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நாங்கள் ஆஃப்டர் இன்வெஸ்டிகேஷன் நாங்கள் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறோம். 9 இயர்ஸ் இப்போ நல்லா தான் இருக்குது, ரொம்ப நார்மலாக இருக்குது.